பிரைஸ் லார்ட். நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடியுது. ஏதோ ஒரு நன்மையான முடிவை எதிர்பார்த்து நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன், ஆனால் அதனுடைய முடிவு நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சங்கீதம் 139 அதனுடைய 17வது வசனம், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அதை என்ன போனால் அது மணலை பார்க்கலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. நாம் சில சூழ்நிலைகளில் ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதில் ஆலோசனை கொடுக்கலை, நான் சில விஷயங்களை தேவனிடத்தில் விசாரித்த போது எனக்கு ஆலோசனை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல நாம் அதை ஆரம்பித்து அதனுடைய முடிவை தோல்வியில் சந்திக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு காரியத்தில் உங்களுக்கு இருக்கும்னா, எந்த சம்பவமானாலும் சரி, ஆசீர்வாதத்திற்கான சில தொழில்கள் ஆனாலும் சரி, ஊழியத்திற்கான காரியங்கள் ஆனாலும் சரி, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த காரியமானாலும் சரி, அதில் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு முன்பாக செல்லுமானால், தேவ ஆலோசனையின் படி நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன செய்யாதுன்னா தோல்வியில முடியாது. அதான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் போது, ஆலோசனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே அவையெல்லாம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா மணல துணையான அதிகமான எண்ணிக்கையில் தேவனுடைய ஆலோசனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைபடுகிறது என்பது தானே அர்த்தம். இப்போது மணலை விட அதிகமான ஆலோசனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனைகள் வருது அப்படின்னா அதனுடைய அந்த பொருள் என்ன? ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் தேவனை தேடுகிற, தேவனை நம்புகிற, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுப்பதற்கோ நம்முடைய சிந்தையில் ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும், இவர்கள் செய்ய போகிற காரியம் நன்மையாக முடியுமா, தீமையாக முடியுமா, இல்லை இவங்க ஏதாச்சும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வாங்களோ, அப்படி எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குற சமயத்தில் நாம் அதை கேட்க தவறுகிறதுனால அல்லது புரிந்து கொள்ள தவறுகிறதுனால தான் அந்த காரியம் தோல்வியில் போய் முடியுது. இனி காரியங்களை செய்யும்போது ஆண்டவருடைய ஆலோசனைகளை செவி கொடுங்கள். மணலை விட அதிகமான ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு வேத புஸ்தகம் என்ன செய்யுதுன்னா சொல்லி இருக்குது. அப்படின்னா நிமிஷம் தோறும் ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அந்த அடையாளங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்கன்னா அதன் மூலம் நீங்கள் காரியங்களை செய்யும்போது அது உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். தேவனுடைய ஆலோசனை எப்படி வருது, எதன் மூலமாய் உங்களை சந்திக்கிறது, எந்த அடையாளத்தின் மூலமாய் அந்த ஆலோசனை நீங்கள் செய்கிற காரியத்தில் இடைபடுகிறது அப்படிங்கிறத மாத்திரம் கவனித்து அதன்படி செயல்பட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு இதுவரையும் தோல்வியாய் முடிந்த எல்லா காரியங்களையும் இனிமேல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணுவார். எந்த இடத்துல மனுஷங்க முன்னாடி வைக்கப்பட்டீங்களோ எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நன்மையாய் முடியும்.